வெல்கம் டு கிங் பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா லேக்கோட அப்பர் வியூ வந்திருக்கோம். இங்கே தான் வந்துட்டு எனக்கு இந்த குயில் சவுண்டு இதெல்லாம் இனிமையாக கேட்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் சிட்டிக்குள்ளே எங்கேயுமே இந்த குயில் சவுண்டு எதுவுமே பார்க்க முடியல. ஆனால் இங்கே குயில் சவுண்டு வந்து சூப்பராக கேட்குது. ஸோ இதை கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரில எனக்கு. அந்த சவுண்டெல்லாம் இங்கே சீசன் டைமில் பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போ நம்ம அன்சீசனில் வந்திருக்கோம், அதனால் கூட்டம் எதுவும் இல்லாமல் எல்லா இடங்களுமே ஃப்ரீயாக பார்க்க முடியுது. மிஸ்டெல்லாம் பாருங்க, அங்கிட்டு கேமரா திருப்போம், அப்புறமா பாருங்க, நல்லா தரமா இருக்கு. வாங்க இங்க வாங்க. டூ வீலர் பாருங்க, எல்லாம் நம்ம டூ வீலர் எது வேணாலும் சாவியை போட்டு எடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. டேய் திருச்சி டேக்ஸ் உள்ள போயிருப்போம்டா. எங்க வந்திருக்கோம்? டால்பின் ஹவுஸ். டால்பின் டால்பின் ஹவுஸ்னா என்னது? டால்பின் ஹவுஸ் சி என்னடா டேய்? டால்பின் நோஸ்டா. டால்பின் நோஸா? நல்லா இருக்குண்ணா. டால்பின் நோஸ்னா அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் ஒத்த கல்லு மட்டும் இட்டிட்டு இருக்குமா? டால்பின் நோஸ். நோஸ்னா அது? நோஸ்னா மூக்கு. அப்ப டால்பின் நோஸ்னா டால்பினோட மூக்கு. என்னதான் நம்ம கொடைக்கானல் வந்து ஒரு கூலிங் என்ஜாய் பண்ணாலும் இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். அந்த அப்புறம் நம்ம பசங்க டால்ஃபின் ஹவுஸ் போகிற வழியிலே கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் இறங்கிட்டீங்க, 100-200 மீட்டர் இறங்கிட்டிங்கன்னா எனக்குள்ள ஒரு செம்மையான வியூ இருக்குது பாருங்கள். ஒரு 200 மீட்டர் இறங்கிட்டிங்கன்னா இங்கே உட்காந்து இந்த மவுண்டனு மிஸ்ட்டு இந்த வியூலாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி டால்ஃபின் ஹவுஸ்க்கு நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடலாம். நல்லாயிருக்கும். போகிற இடங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்மா கல் மேடாக இருக்குது. இங்கெல்லாம் ஒரு சில நேரம் வரும்போது தண்ணி இருக்கும் நிறையா, நல்லா தண்ணி இப்படி போய் இப்படி ஏறி போகும். ஆனால் இப்போ தண்ணியே இல்லை. இது சும்மா காடு மாதிரிலாம் இல்லை, ஆனால் காடு மாதிரி அந்த ஃபீல் தருது. வெயில் அடித்தாலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்கனால எல்லாம் க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. இவ்வளோ வீடெல்லாம் இருக்குது. இங்கேயே தங்கியிருக்காங்க போல் வீடு. கடைகள் இருக்குது நிறையா, நீங்கள் ஏதாவது வேணும் வந்து சாப்பிட்டுக்கலாம். மரம்லாம் நல்லா நீளமாக இருக்குது. இங்கேருந்து நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ப்ளேஸாக இருக்குது. ரொம்ப முன்னாடி போகாமல் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், ரொம்ப முன்னாடி போகாமல் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் மிஸ்ட் இன்றைக்கி கம்மியாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ ஃபுல்லாக மிஸ்ட்டு, பாதையே தெரில, ஃபுல்லாக மூடி இருந்து மழை வேறு பெஞ்சிச்சு. நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன மிஸ்ட்டு என்ன மழை வந்தாலும் இந்த பாதை வந்து ஒரு சகதி இல்லாமல் கல் மேடுமா நல்லா இதாக இருக்குது, சகதி இல்லாமல் இருக்கேண்ணா. பக்கத்தில் வந்துட்டோம், அவ்வளோதான். இன்னும் ஒரு கீழே இறங்கினோடனே டால்ஃபின் ஹவுஸ் தான். வாங்க நேரம் அங்கேயே போயிடலாம். நம்ம பாய்ஸ் ஓனா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ரேடியோ ஒருத்தர் டச் பண்ணாம இல்லைங்களா? ஆனால் மிஸ்டெல்லாம் இருந்தால் வியூ எதுவுமே தெரியாது. மழை பெஞ்சாலும் வியூ தெரியாது. மிஸ்ட் எதுவுமே இல்லாதனால சூப்பராக தெரியுது.
ஏய் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரம்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஃபுல்லாக மரம் நல்லா வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ வந்து பயம் அவ்வளோவா இல்லை. இங்கே உட்கார்றது, நின்று எட்டி பார்க்குறது இதெல்லாம் சேஃபே கிடையாது. ஆனால் நான் 4 தடவை வந்திருக்கேன்றதுனால நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நல்லா எனக்கு எந்த ஒரு பயம் எதுவும் தெரில. ஆனால் கொஞ்சம் ரொம்ப சேஃபாக இருக்கணும். இதுதான் டால்ஃபின் நோஸ். ஸோ டால்ஃபின் நோஸ் மாதிரி இப்படி நீட்டிட்டு இருக்கனால இது வந்து டால்ஃபின் நோஸ் அப்படின்னு. இங்கேயே உட்காந்துருக்கலாம் ரொம்ப நேரம், எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துருக்கலாம். அந்த அளவு அந்த சுத்தமான காற்று எல்லாமே ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் கொஞ்சம் கீழே எட்டி பார்த்தோன்னா பயம் அதிகமாக இருக்குது. வரவங்க எல்லாம் பார்த்து பத்திரமா வாங்க. குழந்தைங்களோட வரவங்க, அப்புறம் லக்கேஜ் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வயசானவங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டம். வர பாதை அப்படி அந்த மாதிரி கரடு மாடாக இருக்குது. இறங்குறது கூட ஏதோ இறங்கி வந்துடலாம், ஆனால் திரும்பி ஏறும் போது ரொம்ப கஷ்டம். ஒரு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஆனாலுமே அந்த பாதை ஒரு கல்லுங்க இருக்குன்னா இன்னொரு கல் ரொம்ப இருக்குது. நம்ம கல் வச்சு அது இன்னொரு கால் வச்சு ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சேஃபாக வாங்க எல்லோரும். குழந்தைகளோட வரவங்க, பெரியவங்களோட வரவங்க எல்லோரும் சேஃபாக வாங்க.